ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை தொடர்பு கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அநேகம் பேர் காலை எழுந்தவுடன் இந்த தியானத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கிறது. கடவுளினோடு பேசுகிறது போல இருக்கிறது. கடவுளின் சத்தத்தை கேட்க முடிகிறது. ஆவியானவர் எங்களோடு பேசுகிறார் என்ற நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சொன்னீங்க. சில நேரத்தில் நானே யோசிப்பேன், நாம் செய்கிறது இந்த பணி சிறந்தது தானா, மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதா, அதை நிறுத்தி விடலாமா என்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டது உண்டு. ஆனால் ஒரு சில பேருக்காவது நீங்கள் கொடுக்குற அந்த கமெண்ட் உண்மையாகவே என்னை இன்னும் சிறப்பான முறையில் அதை செய்ய வேண்டும் என்று தூண்டியது. ஆகையால் இந்த கால வேளையில் உங்களை ஆசீர்வதித்து கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். நீங்கள் பலனடைய வேண்டும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நற்பண்புகளிலே வளர வேண்டும், மாதிரி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். பெற்றோர்களாக இருந்தால் நீங்கள் நேர்மையானவர்களாகவும் உண்மையானவர்களாகவும் நற்பண்புடையவர்களாகவும் வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணித்து தொடர்ந்து முன்னேறி போங்கள். நிச்சயமாகவே வெற்றி பெறுவீர்கள். 128ஆம் சங்கீதத்தின் முதல் வசனத்தை நாம் தியானிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ பாக்கியவான். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்க முடிந்தது. ஏனென்றால் இலக்கு, கொள்கை, நோக்கம், விருப்பம், அணுகுமுறை, செயல்பாடு, பாதை ஆகிய எல்லா நிலைகளிலும் அவனால் கடவுளோடு இசைந்து போக முடிந்தது. அவன் தன் மனதிற்கேற்ற ஒரு ஆன்மீகத்தை மையமாக கொள்ளாமல் தேவனது விருப்பம் சார்ந்த ஒரு ஆன்மீகத்தையே அவன் தெரிந்து கொண்டான். எனவே தேவன் அவனை உயர்வான ஒரு நிலைக்கு கொண்டு வர முடிந்தது. ஆனால் லோத்து வித்தியாசமானவன். அவனுடைய இலக்கும் தேவனுடைய இலக்கும் ஒன்றல்ல. அவனுடைய கொள்கையும் தேவனுடைய கொள்கையும் ஒரே விதமானவை அல்ல. அவனுடைய தரிசனமும் தேவ தரிசனமும் ஒன்றல்ல. அவனுடைய பார்வையும் தேவ பார்வையும் ஒன்றல்ல. அவனுடைய பாதையும் தேவ பாதையும் இசைந்தவையாக இல்லை. எனவே தேவன் அவனுக்கு நன்மை செய்தும் அந்த நன்மை லோத்துவுக்கு உதவவில்லை. அவனை காப்பாற்ற விரும்பியும் தேவனால் அது கூடவில்லை. ஏனென்றால் அவனுடைய இருதயம் தேவனோடு இருக்கவில்லை. வாழ்க்கையில் வெற்றி எங்கே இருக்கிறது என்றால் தேவ சித்தமும் நம் சித்தமும் இசைந்து போகிற பாதையில் தான் இருக்கிறது. நமக்கு வேறு விதமான நோக்கங்களும் ஆசைகளும் சுவைகளும் தரிசனங்களும் விருப்பங்களும் இருக்க முடியும். ஆயினும் அவற்றை நிறைவு செய்வதற்கு நாம் தேவ நோக்கங்களோடும் இலக்குகளோடும் கொள்கைகளோடும் வழிகளோடும் முதலாவது இசைந்து செல்ல நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தின் பாதையில் வராத வரைக்கும் தேவ நன்மைகள் நம் வாழ்வில் வந்து சேர வாய்ப்பில்லை. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று கேட்கும் முன்னதாக நாம் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வல்லமையும் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்றால் தேவனுடைய பாதையில் அவருடைய இலக்கை நோக்கி அவருடைய கொள்கையின்படி நடக்க வேண்டும். அதுதான் தேவனை நம் வாழ்வில் செயல்பட செய்வதற்கான வழி. நம்முடைய விருப்பங்களை அடைவது என்பதை விட தேவ விருப்பங்களை ஏற்று நடத்தல் என்பது தேவனுடைய பார்வையில் மிக முக்கியமாக காரியமாக உள்ளது. பலருடைய வாழ்க்கையில் தங்கள் விருப்பங்களுக்கு முன்னுரிமை அதிகமாக கொடுக்கப்பட்டு தேவ விருப்பம் அசட்டை செய்யப்படுவதால் தான் தேவன் நன்மைக்கு ஏதுவாக கிரியை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆம், அவரோடு இசைந்து நடக்க ஆரம்பித்து விட்டால் நன்மைகள் தானாக வரும். தேவனுக்கு இசைவாக இருக்கும் இருதயம் எந்த துன்ப புயலிலும் அசையாமல் இருக்கும். ஆபிரகாம் தேவனுடைய வழியில் அவன் நடந்து சென்றான். அவனுடைய வாழ்க்கையில் எதிர்மறையான சூழ்நிலைகள் ஏற்பட்டது. காணாத ஒன்றை குறித்து அவன் விசுவாசித்து தான் கடந்து போனான். தேவனுடைய வாழ்க்கையிலே விசுவாசித்தது நிமித்தமாக அவனுக்கு நன்மையாக முடிய பண்ணினார். அவனும் வாழ்க்கையிலும் சில தவறுகள் இருந்ததையும் காண முடிகிறது. அதுவும் நமக்கு ஒரு நல்ல பாடமாக, மனைவி நிமித்தமாக ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேல் இன்றைய வரைக்கும் யூத ஜனங்களுக்கு ஒரு சவால் தான். ஆகையால் நாம் சில நேரங்களிலே தடுமாற்றம் அடைய முடியும் என்கிற ஒரு காரியத்தையும் ஆபிரகாமின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஒன்று, நாம் தேவனோடு இசைந்து நடக்க பழகினால் எதையும் மேற்கொள்ள முடியும். ஆகினால் தான் தோல்விகளையும் தடுமாற்றங்களையும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறது. காரணம் என்னன்னா, நாம் தடுமாறாமல் வாழ்வதற்கு பழகி கொள்ளவும் நம்மை அர்ப்பணிக்கவும் வேண்டும். இந்த கால வேளையில் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களை தந்து பலப்படுத்தி தாங்குவாராக. உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. உங்களுடைய மகிமையின் பிரசன்னம் உங்களை மூடுவதாக. இந்த நாள் முழுவதும்
வேதத்தின் தியானமாக மாறட்டும். ஆண்டவரோடு இசைந்து நடங்கள், வெற்றி பெறுங்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென்.